கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அன்பானவர்களே, இன்றைக்கு நம்ம சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுடைய விசுவாசத்தை குறித்து தியானிக்க இருக்கிறோம். அதற்கு கூட நம்ம தியானத்துக்கு தெரிந்து கொண்டிருக்கிறதே வசனம் டேனியேல் 3ஆம் அதிகாரம் முழு சாப்டர் நாம் தியானிக்க இருக்கிறோம். அதில் என்ன பார்த்தா, ஒரு பாபிலோனுடைய ராஜா நேபுகாத்நேச்சார் என்கிறவர் இருக்கிறார். அவர் ஒரு கட்டளை போடுறார். என்ன என்று பார்த்தோன்னா, ஒரு பெரிய பொருசிலை செய்து அந்த பொருசிலை எல்லா ஜனங்களும் அந்த பாபிலோன் தேசத்தில் இருக்க எல்லா ஜனங்களும் அந்த பொருசிலை வணங்கணும், அவர்கள் தேவர்களை தான் எல்லா ஜனங்களும் வணங்கணும் என்று சொல்லியிருப்பார். இது என்ன பிரச்சனை என்று பார்த்தோன்னா, அந்த நேரத்தில் யூதர்களும் அடிமைகளாக கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள். அதில் 3 பேர் தான் யார் என்று பார்த்தோன்னா இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள். ஸோ இங்கே என்னாவது என்று பார்த்தோன்னா, அவர் ஒரு கட்டளை வைத்திருப்பார். அதாவது யாரெல்லாம் அந்த சிலையை வணங்காது இருக்கிறார்களோ, ஸோ அவர்களெல்லாம் அக்னி சூளையில் போடப்படணும், அங்கேயே அவங்க கொல்லப்படணும் என்று சொல்லி. அப்போது ஒரு சூழ்நிலை வரும்பொழுது இந்த 3 பேர்கள் மாத்திரம் என்ன பண்ண மாட்டாங்க என்று பார்த்தோன்னா, அந்த புருசிலை வணங்காமல் இருப்பாங்க. அப்போ இருந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்க பார்த்தா, இவங்க 3 பேர் மாத்திரம் வணங்க மாட்டேன்றாங்க. ராஜா கிட்ட போயிட்டு சொல்ல, உங்களோட வார்த்தை இந்த 3 பேர் மதிக்காமல் இந்த உங்கள் சிலையை வணங்காத இருக்கிறாங்க என்று சொல்லுவார்கள். அப்போ அந்த ராஜாவே கேட்டுக்கொள்வார், நீங்கள் என்னோட சிலையை வணங்கலாம், இங்கே நீங்கள் அந்த அக்னி சூளையில் போடப்பட்டு நீங்கள் கொல்லப்படுவீங்க என்று சொல்லுகிறாரு. ஆனாலும் அந்த 3 பேர்கள் அந்த இடத்துல எப்படி இருக்கிறார், எந்த அளவுக்கு விசுவாசம், எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறார்கள் என்று பார்த்தோன்னா, நீங்கள் சொன்னால் கூட நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், அந்த அக்னி சூளையில் போட்டால் கூட எங்கள் தேவன் எங்களை காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார். அப்படியே ஒரு எங்களை காப்பாற்றலைனா கூட எங்களுக்கு பரவாயில்ல, ஆனால் நான் எங்களோட தேவனை தவிர வேறு யாருமே நான் வணங்க மாட்டோம் என்று இந்த 3 பேர்களை அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பார்கள். இதில் என்னென்னா, அந்த விசுவாசத்தோட பிரதிபலிப்பு என்னவென்று பார்த்தோன்னா, அவர்கள் அந்தளவுக்கு தைரியமாக அந்த ராஜாவை முன்னாடியே இவர்கள் பேசுகிற அளவுக்கு அவர்கள் துணிந்திருப்பது காரணம் அவர்களுக்குள்ள இந்த விசுவாசம். அன்பானவர்களே, ஸோ அந்தளவுக்கு விசுவாசித்து தேவனை எங்களை காப்பாற்றினாலும் அவர் சாகிற அளவுக்கு கூட அந்த 3 பேர்கள் என்ன அவர்கள்னா துணிந்திருப்பார்கள். காரணம் அவர்களுக்குள்ள இருந்த விசுவாசம். அதுக்கடுத்து அந்த ராஜா மிகுந்த கோபம் அடைந்து என்ன பண்ணுவார் என்று பார்த்தோன்னா, 7 மடங்கு அந்த அக்னி சூளையோட அந்த ஹீட்டை பண்ணியிருப்பார். இவங்க கட்டி போட போவாங்க. போகிற மனுஷர்களே அந்த இடத்துல மறிச்சு போடுங்க. ஏன்னா அவ்வளோ ஹீட்டாக இருக்கும். அது அவங்க இந்த அக்னியில் இவங்க 3 பேரையும் போட்ட உடனே அப்போ அந்த ராஜா பார்க்குறான், நம்ம போட்டது 3 பேர், ஆனால் இங்கே 4 பேர் இருக்கிறார்களே என்று சொல்லி பார்க்குறோம். அப்போ பார்த்தோன்னா அந்த இடத்துல தேவதூதனானவர் என்று மென்ஷன் பார்த்து யார் என்று பார்த்தோன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல அவர்களோட கூட இருப்பார். ஸோ அப்போ இந்த ராஜா பார்த்து அவங்களோட வெளியே பார்த்து அங்கே இருக்கிறவங்களே இவங்க செக் பண்ணும்பொழுது அவங்களுக்குள்ளே அந்த நெருப்போட வாசனையும் இருக்காது, துணியும் கருகி இருக்காது, அவங்களோட முடி கூட கருகி இருக்காது என்பதை குறித்து இந்த வசனங்களில் நம்ம பார்க்குறோம். அன்பானவர்கள், இது பார்க்கும்பொழுது அவர்கள் எந்த அளவுக்கு தேவன் மேலே விசுவாசம் வைத்திருந்தாங்க. அந்த விசுவாசத்துக்கு மேலே தேவனும் அவர்களோட கூட அந்த இடத்துல இறங்கி அவங்கள காப்பாற்றுறவராக இருக்கிறாரு. ஸோ இன்றைக்கு நம்மளோட விசுவாசம் எப்படியாக இருக்கிறது அன்பானவர். ஸோ அவ்வளோ ஒரு ராஜாவே எதிர்த்து நிற்கிற அளவுக்கு அவங்களோட விசுவாசம் இருந்தது. இன்றைக்கு நம்மளுக்கு அந்தளவுக்கு கடினமான சுச்சுவேஷன் இல்லைனாலும் ஒரு நார்மலான சுச்சுவேஷன்லேயே நம்மள ஈஸியாக நம்மளோட விசுவாசத்தை விட்டு கொடுக்குறவராக நம்ம இருக்கிறோம் அன்பானவர்களே. ஸோ இந்த ஒரு விசுவாசத்தை பார்த்து நம்ம இவர்கள்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்ளலாம் அன்பானவர்களே. ஸோ இதே போல் நாமளும் என்ன பிரச்சனை, என்ன தடைகள் வந்தாலும் நம்மளோட விசுவாசம் நம்ம ஸ்ட்ராங்காக, அதை பிரதிபலிப்பாக நம்ம தைரியமாக இருக்கணும் என்பதை குறித்து தான் இன்றைக்கு நாம் பார்த்தோம் அன்பானவர்களே. கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.